ஹாஸ்பிட்டல் சென்னை. இன்னைக்கு வந்து என் கூட இருக்கிற பேஷண்ட் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ரொபாட்டிக் மூலமாக ஒரு 5 kg ஃபைப்ராய்ட்னா கர்ப்பப்பையில இருக்க கட்டி 5 kg ஃபைப்ராய்டை நாங்கள் வந்து ரொபாட்டிக் மூலமாக எங்களுக்கு ரிமூவ் பண்ணியிருக்கோம். நாங்கள் முதல்ல பண்ணும்போது இது இவ்வளோ பெரிய பெரிய கட்டின்னு தெரியும், வே பண்ண பிறகு தான் இது 5 kgன்னே தெரிய வந்துச்சு. ஸோ இது ரொபாட்டிக் மூலமாக பண்ணுறது வழியாக என்ன பெனிஃபிட்ஸ்னா பேஷண்ட்டுக்கு குவிக்கர் ரிகவரி, லெஸர் ஹாஸ்பிட்டல் ஸ்டே, அதுக்கப்புறம் ஸ்மாலர் இன்சிஷன்ஸ் அண்ட் அவங்க வந்து நார்மல் ஆக்டிவிட்டிக்கு எவ்வளோ சீக்கிரமாக வர முடியுமோ வந்துடுவாங்க. அவங்க திருப்பியும் ஒர்க்குக்கு ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி பெரிய கட்டிஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணும்போது பெரிய இன்சிஷன் போடணும், பெருசாக வயிறை வெட்டி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொபாட்டிக் மூலமாக எடுத்தால் இவங்களோட லேடிஸ் எல்லாருக்கும் பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிகவரி. அண்ட் அவங்க எல்லாருமே சீக்கிரமாகவே அவங்களோட ஒர்க்குக்கு திருப்பி ரிட்டர்ன் ஆகிறதுக்கும் அவங்க ஃபேமிலி ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு இந்த சர்ஜரி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ இது மூலமாக என்ன தெரியுதுன்னா, கட்டிங்க பெருசாக இருந்தாலும் வி கேன் டூ இட் வித் கீஹோல் சர்ஜரி. சின்ன சின்ன இன்சிஷன்ஸ் போட்டுட்டு அவங்கள பேஷண்ட்ஸை ஹெல்ப் பண்ணுறது தான் ஒரு நவீன ஒரு இனோவேஷன் இன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி டாக்டர்ஸ்லாம் இப்போ பண்ணுறோம். ஸோ தட்ஸ் அபவுட். ஹலோ, ஐ எம் ரம்யா. நான் வந்து டாக்டர் பத்மபிரியா மேம் கிட்ட என்னோட ஃபைப்ராய்டு இஷ்யூக்காக வந்தேன். மேம் சஜஸ்டட் ரோபோட்டிக் சர்ஜரி. ஸோ மேம் ஆல்சோ எக்ஸ்பிளைன் மீ அதனால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆஸ் மேம் எக்ஸ்பிளைன் நிறையா பெனிஃபிட்ஸ் சொன்னாங்க. ஸோ வி ஆப்டட் ஃபார் இட். இப்போது சர்ஜரி போது கொஞ்சம் பயமாக இருந்தாலும் லைக் த வெரி நெக்ஸ்ட் டே இட் செல்ஃப் என்னால் வாக் பண்ண முடிஞ்சது. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் பெயின் இருந்தது. நர்சஸோட சப்போர்ட்டோட என்ன மேம் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே நெக்ஸ்ட் டேவே என்னை வாக் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் கூட போஸ்ட் சர்ஜரி கூட லைக் ரொம்ப ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. ஐ கேன் பி நார்மல். லைக் என்னோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நானே பார்த்துக்கிற அளவுக்கு எனக்கு ஹெல்ப் இருந்தது. ஸோ எனக்கு அந்த ஒரு எந்த இஷ்யூஸும் இல்லை. இப்போ வந்து ரீசெண்டாக நான் என்னோட ஒர்க்கும் ஜாயின் பண்ணி ஐ ஹவ் ஸ்டார்டட் கோயிங் ஃபார் மை ஜாப் ஆல்சோ. ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. எனக்கு அஃப்கோர்ஸ் எந்த பெயினுமே இல்லை. ஆக்சுவலி பார்த்தா அந்த பெயின் எதுவுமே எனக்கு இல்லை. ரொம்ப நார்மல். சில சமயம் எனக்கு மறந்து கூட போயிடும், எக்ஸப்ட் ஃபார் தட் அந்த இமோஷனல் ஸ்ட்ரெஸ் தட் ஐ வென்ட் த்ரூ பிகாஸ் ஆஃப் மை பர்சனல் ரீசன். அது மட்டும்தான் இருந்ததே தவிர ஃபிசிக்கலாக பார்த்தா எனக்கு எந்த பெயினும் இல்லை. ஐ வாஸ் வெரி நார்மல். 1 வீக்லேயே கொஞ்சம் வாக்கிங் போகிறது அந்த மாதிரி எல்லாமே ஐ ஸ்டார்டட் டூயிங். ஸோ இப்போது ஒர்க்கும் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ ஐ எம் கெட்டிங் பேக் டு மை நார்மல் லைஃப் தேங்க்ஸ் டு பத்மபிரியா மேம் அண்ட் த என்டையர் டீம் அண்ட் த ஹாஸ்பிட்டல். இந்த ரொபாட்டிக் சிஸ்டம் நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து டாவின்சி XI. இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிஸ்டம் இன் த வேர்ல்டு. ஸோ நிறைய ரோபோட்ஸில் இருக்கிறதுல இது மோஸ்ட் அட்வான்ஸ் சிஸ்டம். அண்ட் இது எல்லாமே இந்த சர்ஜரிஸ்லாம் இன்சூரன்ஸ் கவரேஜும் இருக்குது. ஸோ இன்சூரன்ஸ் நல்லாவே ஹெல்ப் பண்ணுறாங்க. இன்சூரன்ஸ் கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் இது உண்டு. கவர்மெண்ட் காலேஜஸ்லேயே இருக்குது. கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் பற்றி ஐ டோன்ட் திங்க் ஐ நோ மச் அபவுட் இட், எனக்கு தெரியல. பட் இது வந்து ஓமம் திராரில் இருக்குது, ஹாஸ்பிட்டல்லையும் இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, ஜிப்மரில் இருக்குது. ஸோ ஈவன் புவர் பேஷண்ட்ஸ்க்கு கூட, சப்போஸ் அன்அஃபோர்டபுள் பேஷண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் ஓமம் தியார் போனாங்கன்னா ரொபாட்டிக் பண்ணுறாங்க. ஓகே, தேங்க்யூ.